கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9 15 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆஃப் சாரா. அதாவது சாராளுடைய ஏமாற்றங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே அந்த விசுவாசிகளின் பட்டியலிலே சாராளுடைய பெயர் காணப்படுகிறது. அருமையானவர்களே, சாராள் ஆபிரகாமினுடைய மனைவி. ஆகவே இந்த சாராளை குறித்து திருமறையிலே அநேக வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவள் வாழ்க்கையினுடைய 3 ஏமாற்றங்களை சொல்கிறேன். முதல் ஏமாற்றம் என்னவென்றால், அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை என்று நாம் எண்ணலாம். ஆனால் திருமறை வாசித்த போது அவளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை என்பது உண்மைதான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30 பாருங்கள். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். ஒரு திருமணமான பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் அது வேதனையான ஒரு காரியமாகும். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார், அழைத்தார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய கிருபையினாலே பயணம் செய்யும்போது ஆபிரகாமோடு சேர்ந்து தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவள் பயணம் செய்ய புறப்பட்டாள். அருமையான ஒரு ஆணைக்காட்டில் ஒரு பெண்ணுக்கு தன் சொந்த இடம், சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவது மிக கடினமான காரியம். ஆனால் இந்த சாராயின் வாழ்க்கையிலே 3 ஏமாற்றங்கள். முதல் ஏமாற்றம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களிலே அதை வாசிக்க முடிகிறது. ஆனால் இவ்வாறு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அங்கு அவளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பஞ்சத்தை சந்தித்தாள். இது ஒரு பெரிய ஏமாற்றமாகும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லியிருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படும் பாதாளத்துக்குள்ளே போவீர்கள் என்றால் அது ஏமாற்றம்தான். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆபிரகாமுக்கு. ஆனால் பஞ்சம் வந்தது. இது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் வாழ்க்கையில் உள்ள முதல் ஏமாற்றம். 2வது ஏமாற்றம் என்ன? இதற்கு தப்புவிக்கும்படியாக எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்துக்கு செல்லும் பொழுது இந்த சாராளின் கணவர் சொல்கிறார், ஆபிரகாம் சொல்கிறார், தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தில் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்த எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அருமையானவர்களே, முதலாவது பஞ்சம், 2வது தன் கணவனுடைய நிலைப்பாடு, அவனுடைய ஸ்டாண்டை நான் சொல்கிறேன். கணவன் மனைவியாக இருந்த அந்த ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் சொல்கிறார், தன்னுடைய உயிர் பயத்தின் நிமித்தம் என்னை சகோதரன் என்று சொல் என்றார். இது அவளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு நிலைப்பாடு. இது உண்மையாகவே இந்த சாராளுடைய வாழ்க்கையினுடைய 2வது ஏமாற்றம். 3வது ஏமாற்றம் என்ன? அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்படியான மலடியா இருக்கிற தன்னுடைய மலட்டு தன்மையை எடுத்து போட்டு பிள்ளை பாக்கியத்தை தருவார் என்று சொல்லி கர்த்தரை நம்பியிருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாதனாலே தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுத்தாள். அந்த கொடுத்த பிற்பாடும் சுமார் 13 ஆண்டுகள் பிள்ளை இல்லை. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தத்திலே அவளுடைய வாழ்க்கையிலே டிலே, தாமதமான பொழுது அது அவளுக்கு ஏமாற்றமாக வந்தது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2 சொல்கிறார். முதல் ஏமாற்றம் பஞ்சம் வந்ததின் ஏமாற்றம். 2வது ஏமாற்றம் தன்னுடைய சகோதரனுடைய நிலைப்பாட்டின் ஏமாற்றம்.
மூன்றாவது ஏமாற்றம், தனக்கும் தன் கணவனுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதினாலே, நிறைவேறுவதிலே தாமதம் ஆவதினால் வருகிற அந்த ஏமாற்றம் வந்தது. அருமையானுள்ளே, இந்த ஏமாற்றங்களை போல உங்கள் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். ஏமாற்றங்கள் என்றால் என்ன? நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரவில்லை என்றால், எதிர்பார்த்ததற்கு நேராக எதிர்மறையாக பல சம்பவங்கள் நடைபெறும் போது நமக்கு ஏமாற்றங்கள் வருகிறது. ஏமாற்றங்கள் வரும்போது அதை எப்படி நாம் டீல் பண்ண வேண்டும், எப்படி கையாள வேண்டும், அதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, ஏமாற்றம் உங்களுக்கு மாத்திரம் வருகிறது என்று நீங்கள் நம்பாதிருங்கள். உங்களை போன்ற மனிதர்களாகிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் வருகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஏமாற்றங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் மோல்டு பண்ணுகிறார், அதாவது பக்குவப்படுத்துகிறார். மூன்றாவது, ஏமாற்றங்களை நாம் சரியான முறையிலே வெளிப்படுத்த வேண்டும். சிலர் ஏமாற்றங்கள் வரும்போது சொல்வார்கள், ஆண்டவருக்கு கண்கள் இல்லையா, காதுகள் இல்லையா என்பார்கள். ஆனால் சிலர் சொல்வார்கள், ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக செய்திருப்பார் என்று சொல்வார்கள். ஆகவே ஏமாற்றங்கள் வரும்போது அதை சரியான முறையிலே வெளிப்படுத்த வேண்டும். ஏமாற்றங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த நெகட்டிவ், எதிர்மறையான எண்ணங்களை சரி பண்ண வேண்டும். ஏமாற்றங்கள் வரும்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானுள்ளே, ஏமாற்றங்கள் நம்மை மாத்திரமல்ல அநேகரை பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானுள்ளே, இந்த ஏமாற்றங்கள் மத்தியிலே ஆண்டவரோடும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலும் அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருந்தால் முடிவிலே ஜெயம் பெறுவோம். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பல சமயங்களிலே நாங்கள் ஏமாற்றங்களோடு வாழுகிறோம். ஏமாற்றங்கள் மத்தியிலே ஆண்டவரை விட்டுவிடாதபடி அவருக்குள்ளேயும் அவருடைய வார்த்தைக்குள்ளேயும் வசனத்துக்குள்ளே நிலைக்க பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.